Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹோசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 2019 கன அடி வீதம் நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை நீரில் கர்நாடக மாநில கழிவுகள் கலந்ததால் ஆற்றில் மலை போல நுரையானது பொங்கி எழும்புகிறது. கெலவரப்பள்ளி அணையின் மொத்த உயரமான 44.28 அடியில் 43.97 அடி அளவிற்கு நீரானது தேங்கியிருக்கிறது. இந்த நிலையில் 2019 கன அடி வீதம் நீரானது வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த நீரில் கழிவும் கலந்து வெளியேறுவதால் அங்கு வெளியாகும் நீரில் மலை போல நுரை பொங்கி எழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை அருகே இருக்கக்கூடிய தட்டனம்பள்ளி கிராம தரைப்பாலத்தின் மீது இந்த நுரையானது பொங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூரடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர்ந்து ஒரு வாரமாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்த கனமழையின் எதிரொலியாகவே நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கெலவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடிகளில் 43.97 அடிகள், அதாவது ஏறக்குறைய முழுமையாக அணை நீர்மட்டம் எட்டியிருக்கிறது. இதனால் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1503 கனஅடியாக இருந்த போதும் வெளியேற்றம் 2019 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது. அதிகப்படியான நீர் வரத்து காரணமாக அதில் கலப்படம் செய்யப்பட்ட கழிவு நீர் உள்ளிட்டவை காரணமாக அதிக அளவில் நுரை பொங்கி மழை போல காட்சியளிக்கிறது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்து விடப்படும் தென்பெண்ணை ஆற்று நீரில் அருகே இருக்கக்கூடிய தட்டனப்பள்ளி கிராமத்திற்கு செல்லக்கூடிய தரைப்பாலத்தின் மீது அதிக அளவில் இந்த நுரை பரவி வருகிறது. இது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.